எத்தனை பத்தில் ஒரு மந்திரம் முடிச்சிட்டோமா? போனவா நம்ம வந்தே 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், வந்தே 2-3 வாரம் ஆயிடுச்சு. திருவாசகம் சோமசார் வந்தாலும் திருவாசகம் ஞாபகமே ஆமாம் ஆமாம். எது பிரார்த்தனை பத்திர எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? முதல் மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டோமா? சொல்லியாச்சு, நல்லாவே சொல்லியாச்சு. ரொம்ப ஒழுக்கமாக சொல்லணும்ப்பா, ரொம்ப ஒழுக்கமாக சொல்லணும். கலந்து உன் அடியாரோடு அன்று வாழா போய் அழகாக சொன்ன ஞாபகம் எனக்கு நல்லா. உன் அடியார் கூட வாழா கழித்திருந்து எந்த ஒரு ரூபாயும் எதிர்பார்க்காம மகிழ்ச்சியாக இருந்து இப்போ திருக்கூட்டத்தை விட்டு நான் புரிஞ்சு புலர்ந்து போன காலங்கள் அழுதுகிட்டே பாடுனேன். புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால், அதற்கு பிறகு வந்ததெல்லாம் கஷ்டம்தான். உலர்ந்து போனேன், நான் ஆடி போயிட்டேங்கிறார். உடையானே என் தலைவனே, உலவான கெடாத இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனேன் வருந்துகிறேன். ரொம்ப சோகமான மந்திரம். அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியே. அன்பு கூறன்னா மிக மந்திரம் 2க்கு வந்துச்சு. 2வது மந்திரம் அடியார் சிலரும் அருள் பெற்றார். எத்தனை பேருக்கு அருள் கிடைச்சது? மாணிக்கவாசகரே சொல்றார், சிலருக்கு தான் அருள் கிடைச்சது. சிலர் பலராகிய காரணம் வள்ளுவர் ஒரு குறை சொல்றார். கொஞ்சம் பேர் தான் தவம் செய்யறாங்க, நிறைய பேர் தவம் செய்யலங்கிறார். நோட்பார் சிலர் நோலாதார் பலர். ஞாபகம் திருக்குறள். அதாவது நோட்பார் சிலர் நோலாதார் பலருங்கிறார். தவம் செய்யறவன் கொஞ்சம் பேர், தவம் செய்யாதவன் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடியார் சிலரும் அருள் பெற்றார். எல்லாரும் சிவனடியார் தான் சார். திருநீர் பூசிட்டா சிவனடியார் தான், ருத்ராட்சியம் கட்டிட்டா சிவனடியார் தான். சிவனடியார்னு சிவபெருமான் சொல்லணும். இப்போ நான் ரோட்டில் நின்றுட்டு சிவனுக்கு லெஃப்ட் ரைட் சார் போன சார்னா நான் டிராஃபிக் போலீஸ் ஆகிடுவேனா? ஒரு படத்தில் கமல்ஹாசன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வருவார், அதுக்காக போலீஸ் ஆகிடுவாரா? ஒரு படத்தில் கமல்ஹாசன் போலீஸ் ஸ்டேஷனில் வருவார். எந்த படம்? காக்கி சட்டை. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எந்த பதவிக்கு வர மாட்டார். அவருக்கு அது ஒரு ஆர்வம் இருந்தது. ஆர்வமே எதாக மாறாது, ஆர்வமே நிலையாக மாறாது. ஒரு விஷயம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது சரி என்று தெரிந்தவனுக்கு தர்மத்தை பின்பற்றுகிறான்னு பேர். இது தவறுகளை செய்பவனுக்கு என்ன பேரு? அதர்மத்தை செய்பவனு பேர். இவன் தர்மம் செய்கிறான், இவன் அதர்மம் செய்கிறாங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு அறம் தெரியலன்னு, அல்லது நீங்கள் அதர்மத்துக்கு துணை போவீங்கன்னு பேர். இன்னைக்கு சொன்ன கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு இதுதான். இது இருந்ததுன்னா நீங்க சரியான மனிதராக வாழலாம். சரி செய்வன் தர்மத்தின் வழியில போறான், தவறு செய்கிறவன் அதர்மத்தின் வழியில போறான். 2 பேரும் உங்களுக்கு ஒன்னா தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன தெரியலன்னு இருக்கும்? சிவா சொல்லுங்க, 2 பேருமே உங்களுக்கு ஒன்னாதான் தெரிவாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியல இருக்கும்? அறம் தெரியலன்னு இருக்கும். அல்லது நீங்கள் அதர்மத்துக்கு துணை போவீங்க. 2ல் 1 தானே சாத்தியம். 2ல் 1 தானே சாத்தியம். இது புரிஞ்சுதுன்னா வாழ்க்கை முழுவதும் புரியும். புரியுதா? இந்த சிலர் பலருங்கிறது தான் வருது. தர்மி அதர்மி சித்தாந்தத்திலே வருது. தர்மி அதர்மி. அதாவது இல்லறத்தானுக்கு என்ன பேர்? இல்லறத்தானுக்கு ஒரு பேர் இருக்குது. இதே முடிவில் தான் வரும். சித்தியாக இருக்குது இந்த வார்த்தையெல்லாம். அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். அறமே தெரியாதவன் எப்படி அருள் பெறுவான்? முதல்ல அறம் தெரியணும், அதுக்கு பிறகுதான் எது தெரியும்? அருள் தெரியும். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா உனக்கு அறம் தெரியும்னு அர்த்தம். அல்லது நீ அதர்மிக்கு என்ன போகிறாய்? துணை போகிறாய். அது போன்றவர்களுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நம்மையும் எதிர்க்கு எதை தள்ளிடுவாங்க? அதர்மத்தில் தள்ளிடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கும். அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். ஆர்வம் கூட. ஆர்வம்னா அன்புட இருக்கும். கூடனா மிக. யாம் அவனே. அவன்னா வீணாக. முடியார் பிணத்தின் முடிவின்றி. முடியார்னா புலால் நாற்றம் அர்த்தம். புலால் நாற்றம் முடியார் பிணத்தின் முடிவின்றி.
உடம்பை உடையவனாக இருந்து என்னுடைய பிறப்பு முடிவில்லாம போயிட்டே இருக்கு. இந்த உடம்பு நறுமணம் வீசுகிற உடம்பு இல்லைங்கிற நாட்டம். புன்புறால் யாக்கை குறைபுரை கவியங்கிற மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை எம்பு தோல் பொறுத்த குப்பாயம். குப்பாயங்கிறது மலையாளம் நினைக்கிறேன். சட்டங்கிற உடம்பு ஒரு சட்டை. பகவத்கீதை சொல்லுது, அது நம்மளுக்கு தெரியுது. திருவாசகத்தில் சொல்றது தெரிய மாட்டேங்குது. குப்பாயம்னா இது ஒரு சட்டை. இதுவரை நாற்றம் பிடித்ததுங்கிறார். அந்த உடம்பு எளிவானது ஒன்று. எங்கேயாவது பசுமாடு பவுடர் வாங்கி போட்டுவிடுதா? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பவுடர் பூசுறது? பசுமாட்டிட்ட பக்கத்தில் வந்து ஒரு வாசம் வரும், ஒரு மனம் வரும். பசுமாட்டினுடைய எவ்வளவு சாக்கடை மேலே பட்டிருந்தாலும் அதனுடைய உடம்புல இருந்து ஒரு வாசம் வரும். ஆனால் நம்ம உடம்பு அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அதில் இது வரும். அதைத்தான் முடையார் குலத்தின் முடிவின்றி. முடிவின்றினா பிறப்பு முடிவில்லாமல் இருக்கும். முடிவின்றினா பிறப்பு முடிவில்லாமல். முடிவார் முனிவு என்ற சொல்லுக்கு எனக்கு உடம்பு மேலேயும் கோபம், பிறவி மேலேயும் கோபம். அதான் முனிவுன்னு அர்த்தம். முனிவுங்கிறதுக்கு அதான் கோபம். இந்த உடம்பு ஒரு நாட்டம் பிடித்த உடம்பாக இருக்கிறது. சரி, யாரோ ஒருத்தர் படுக்கையிலே இருக்கிறாரு, ஆயுள் முழுவதும் பார்க்கிறோம். 100 வயசே கடந்துட்டாரு. நம்ம ரொம்ப நெருங்கிய உறவினர். அவர் உயிர் போயிட்டு அதை நம்ம வந்து நம்மளை பாதுகாக்க விரும்புகிறோம். என்ன நினைக்கிறோம்? உடனடியாக அந்த உடம்பினுடைய கேடுகளை மறைக்க பூ வாங்குறோம், அதுக்கு இந்த பத்தி வாங்குறோம், அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம். இல்லை உண்டாகலையா? மின் சாதனங்கள் வேண்டி இருக்குது. எல்லாரும் உடம்புக்கும் தான், யாரோ ஒருத்தர் உடம்புக்கு இல்லை, எல்லாரும் உடம்புக்கும் இதுதான் இருக்குது நிலைமை. புரியுதா? அதனால நம்ம இந்த உடம்பை நேசிக்கிறோம். ஊற்றைச்சடலம் உப்பில்லா பாண்டம்னு பாடுறாங்க சித்தர்கள். ஊற்றைச்சடலம் உப்பில்லாத பாண்டம் அப்படிங்கிறாங்க. முனிவார் அடியே மூக்கின்றேன். நாற்றமுள்ள உடம்பு, பிறப்புக்கு முடிவே இல்லை. உடம்பு பிடிக்கல, பிறவி பிடிக்கல, வயசாகி போச்சுக்கிறார். இப்படியே காலங்களுக்கு மூக்கின்றேன். கடியேனுடையன கடுமையான குணமுடைய, கடுமையான குணமுடைய கடுவினையை வருக. கடியேனுடைய கடுவினை, கொடிய வினையை கடுவினையை களைந்து என்னுடைய வினையை நீக்குன்னு கேட்கிறார் மாணிக்கவாசகர். உன் கருணை கடல் கொண்ட, உன்னுடைய கருணை என்ற கடல் என்னுடைய மனசுல பொங்கி வரணும். பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுன்னா இடைவிடாதுன்னு உருக அருளாயே. இடைவிடாது நான் உருகணும், அதுக்கு அருள் செய்யணும்னு கேட்கிறேன். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் பார்த்து கிளம்பி இந்த மந்திரத்துக்கு பொருள் புரிஞ்சுட்டான் பாருங்க. அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே முடியார் பிணத்தின் முடிவின்றி முனிவாரடியேன் மூக்கின்றேன். இதெல்லாம் பொருள் சொல்றது கஷ்டம். பாடலாம், பொருள் சொல்றது ரொம்ப கஷ்டம். கேட்டா சொல்ல தெரியாது யாருக்குமே. பாடுவான். அடியார் சிலரும் 5000 வருஷம் பாட முடியுதான். பொருள் என்ன செய்யாது? கடைசியில் நான் 5000 வருஷம் திருவாசகம் பாடுறேன்னா சொல்லிய பாட்டின் பொருள் வந்தது உங்க மாணிக்கவாசகம் தான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது. இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லி கேட்ட திறந்துடுறேன். மோட்சத்துக்கு பொருள் வழியவைப்பார். பொருள் தெரியாதுன்னா திரும்பவும் பொருள் விடப்பட்டது முற்றவர்கள் இருந்தார். சீலை முடிக்கிறாங்க. புரியுதா? முடியார் பிணத்தின் திருமுறை வகுப்பில் சேர்ந்திருக்காங்க. முடிவின்றி முனிவால் அடியே மூக்கின்றி. இப்படியே காலங்கள் போயிட்டுங்கிறார். காலங்கள் போயிட்டது. கடியேனுடைய கடுவினையை, கடுமையான குணமுடைய கொடிய என்னுடைய வினையை. ஏன் வினையை சொன்னால் தெரியுமா? வினை போன எல்லாமே போயிடும். வினையை கழிக்கதான் மாயை. வினையும் மாயை எதை கழிக்க? ஆணவ மலத்தை கழிக்க. வினை போகணும்னா மாயை போகணும், மாயை போகணும்னா ஆணவ மலம் போகணும்னு இருக்கான். கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் மடத்தூர்ல பேசின திருவாசகம் இதுதான். ஒளிவரு காலம் கனலும் எளிதரு காலம் எக்காலம் காலம் வந்ததெங்கும் கழிதரு காலமுமாய் கடியேன். அந்த வினை சொல்றாங்க, என்னுடைய வினையா நீங்க கழிக்கணும்னு கேட்க.
அந்த திருவாசகம் உலக புகழ் வாய்ந்த திருவாசகம். ஆனால் யாருக்குமே அதுக்கு பொருள் தெரியாது. அந்த திருவாசகத்துக்கு பெரும்பாலும் ஒருத்தருக்கு தெரியாது. திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொன்னார் தெரியுமா? சாமி இந்த பேரொழின்னு சொல்கிறாங்களே அது எப்போ வரும்னு கேட்குறேன். யார்கிட்ட? இறைவன்கிட்ட. ஏதோ என்னப்போ காலாண்டை போகிறோம் அரையாண்டை போகிறோம்னு கேட்குற மாதிரி கேட்குறேன். இறைவன் நம்மளா இருந்தால் என்ன சொல்றாரு? இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலைங்க. மாணிக்கவாசகர் ஏன் கேட்டேங்கிறதையும் சொல்கிறேன். நான் ஏன் கேட்கறது தெரியுமா? பேரொழி காலம் வரும்போது மாயை வினை எல்லாம் வினை எல்லாம் எதில் மாயையில் ஒடுங்கி காரியமாயை காரணமாயாகி காரணமாயை சக்தியில் ஒடுங்கி சக்தி சிவத்தில் ஒடுங்கிறோம். திரும்ப உலகத்தை படைக்கும் பொழுது நம்ம வினை என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதுதான் மறுபிறப்பு வரும். இவர் சொல்றாரு, நீங்க புனருற்பம் பண்ணும்பொழுது திரும்ப அந்த விலையிலிருந்து என்னை பிறவிக்கு ஆப்பாம அதை கழிச்சு விட்டுருந்தாங்க. கடிதறி காலமாய் நீங்க புனருற்பம் பண்ணும்போது என்னுடைய பழைய அக்கௌண்ட் எடுத்து பார்த்து வச்சுக்கிட்டு என்னை திரும்பவும் பிறவிக்கு அனுப்பாதீங்க, எதை கழிச்சு விட்டுருங்க. தேர்தல் நேரத்தில் கடன் தள்ளுபடி மாதிரி கொஞ்சம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறார். அதெல்லாம் ரசிச்சு படித்தோம். ஐயாவே அப்படி ரசிச்சா அந்த மந்திரம் கடிதறி காலமாய் அப்படி பாடுறார். திருச்சதகத்தில் 8வது மந்திரம் முடிதற்காலும் கனலும் மந்திர மந்திரம். அப்படி இந்த திருவாசகத்தை அனுபவிக்கணும். பாடி பாடி நீ ஒரு முற்றோதலும் ஒரு மந்திரத்துக்கு பொருள் தெரிவதும் ஒன்றுதான். 1.5 மணி நேரத்தில் 40 மந்திரத்தை எவனா பேசினா பேசிட்டு போறான். 4 மந்திரத்தை படிக்க பெரிய புராணங்கள் நல்லா தெரிஞ்சுதான் பாரு. அது தெரிஞ்சா போதும். அது செய்யப்படாததுனால தான் இன்னைக்கு நமக்கு சைவத்தில் எதை எடுத்து செல்ல ஆளுங்க. மூல நூல்களை கண்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பண்டிதமணியினுடைய நீத்தல் விண்ணப்பம் மட்டும் நாங்கள் 2 தடவை யூடியூப்ல லோட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் யூடியூப்ல இருக்குது பண்டிதமனுடைய நீத்தல் விண்ணப்பம். ஒரு நாமளாக லோட் பண்ணோம். பிறகு ஒரு பையன் வந்து ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீத்தல் விண்ணப்பம் சிலபஸ் எனக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் ஒரு பையனுக்காக திரும்ப 50 மந்திரம் எடுத்தோம். அந்த சிவஸ்தி காலனியில் ஒரு பையனுக்காக எடுத்தோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம குருகுலம் நல்லா இருக்குது. மடத்தில் சொற்பொழிவு எனக்கு குரு பூஜை 8ஆம் தேதி தொடங்குது. மடத்தில் குரு பூஜை தொடங்குது இந்த ஜனவரியில். அதில் வந்து 9வது நாள் சொற்பொழிவு எனக்கு ஒரு அரிய நூலை கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா மாரியம்மன் நம்ம அதை செய்வதற்கு மாரியம்மன் நமக்கு அருள் கொடுக்குது. நமச்சிவாய மூர்த்திகள் அருள் கொடுக்குறாரு. நம்ம எதை மும்மொழி போடுறோம். ஆமாம் ஆமாம் நம்ம எதற்காக எதில் நம்மை அர்ப்பணிச்சிட்டோம்? மூல சிவனுக்காக எல்லாருமே அர்ப்பணிச்சிட்டான். புரியுதா? மூல நூல்களில் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யறோம்? அர்ப்பணிக்கிறோம். சமீபத்தில் மார்கழி திருவிழாவில் 20 பேர் பேச வச்சோம். தேவாரத்தை என்ன பேச வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. 20 பேரை பேச வச்சோம். சைவத்தில் என்ன தெரியலனாலும் மைக்க பிடிச்சி பேசுவோம். ஆமாம், பழனிக்காரங்களோட சேர்த்தா 30 பேரை பேச வச்சோம். அதுவும் ஆசிரியர் அந்தஸ்தோட தனி சேவை தனி மைக்கு பக்கத்தில் ஆசிரியருக்கு கூட அனுமதி கிடையாது. அப்போதான் உங்களுக்கு என்ன இது வரும்? நம்ம யாருங்கிற உணர்வு வரும்? ஆசிரியர்கிற உணர்வு. அதற்காக நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக வாழணும். சைவத்தில் வந்து போலித்தனத்துக்கு எதிர இடம் கிடையாது. போலித்தனம் நிறைய நாள் வாழாது. பொய்யால் மனிதனை ஏமாற்றலாம். யாரை ஏமாற்ற முடியாது? இறைவனை ஏமாற்ற முடியும். சாமி அடுத்த மந்திரத்தை பார்த்து கிளம்பி அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புட்கெடுந்தார். அருள்ங்கிற அமுத பெரிய கடல்ல அடியாரெல்லாம் புக்கு அழுந்தன அர்த்தம் தெரியுமா? அதுல திளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அழுந்துதல்னா திளைத்தல். அழுந்துதல் என்பது ஒரு ஆன்மாவினுடைய சித்தத்தினுடைய வேலைன்னு படிச்சோம். படத்துள்ள படிச்சோம். சித்தம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து அழுந்தோம். அடிப்படை அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்தனா மாணிக்கவாசகர் அழுந்தலியா? அவரும் அந்த நிலையில தான் இருந்தார். நான் அந்த நிலையில் இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியல. தன்னைத்தானே மதிப்பீடு செய்கிற இடத்துல யாரும் இல்லை. மாணிக்கவாசகர் இல்லை. இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? அது ஒரு பக்கமாக எழுதி கொடுப்பீங்க. உங்க பயோடேட்டா கொடுங்க சார், நாளைக்கு உங்க நிகழ்ச்சி தான், நீங்க தான் சிறப்பு விருந்தினர், உங்களை பற்றி கொஞ்சம் மைக்கில் ஒரு 15 நிமிஷம் சொல்லணும்னா நீங்க வந்து அவர் வேலை பார்த்தேன்னா அவருக்கு விருது வாங்கினேன், இவற்றை வாங்கினேன், ஆப்பிரிக்காவில் வாங்கினேன், அமெரிக்காவில் வாங்கினேன்,
புரியுதா? பாராளுமன்றத்தில் பேசினேன், ஐநா சபையில் பேசினேன் அப்படின்னு எல்லாமே கொடுப்பீங்க. ஆனால் மாணிக்கவாசகர் கொடுக்க தரல. நம்மளா இருந்தா என்ன சொல்றோம்? எல்லாரும் தாங்க அருளை அனுபவிச்சாங்க, நான் தாங்க அனுபவிச்சோம். அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் அழுந்துனாங்க, நான் அனுபவிக்கல. எல்லாரும் அனுபவிச்சாங்க, ஆனால் உண்மையில அனுபவிச்சது யாரு தான்? 2 நாளைக்கு முன்பு தான் சொன்னேன். ஒரு வகுப்புல ஒரு ஏழை தன்னை ஏழை என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், ஒரு பணக்காரன் தன்னை பணக்காரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். தெரிஞ்சுக்கிறது, நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. உலகத்தில் ஏழை தன்னை ஏழை என்று ஒத்துக்கொண்டால் அவனை நீங்க மேலும் நசுக்குவீங்க. பணக்காரன் தன்னை பணக்காரன் என்று ஒத்துக்கொண்டால் மேலும் அவர்கிட்ட காசப்படுவீங்க. அதுக்காக இந்த பார்முலா தான் உலகத்தில். அதுக்கு நான் நடந்துள்ள ஒரு உதாரணம் சொன்னேன். எனக்கு நடந்ததை சொன்னேன். இந்த ஸ்கூல் பசங்க அம்மா கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா கூலி வேலைக்கு போவார். ஜவுளி கடை வேஷ்டி பையில் கொஞ்சம் அம்பளக்கு பை மாதிரி பையில தான் ஸ்கூல் புக்கு கொண்டு வருவோம். நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள் பேக்கை தூக்கி கையில் கொடுப்போம். நீங்கள் வச்சுக்கடா என்ன, நான் போய் வாங்குவோம். சார் புது பேக்கா பழசா சார் அப்படிமா? ஏன்னா இப்போ தான் வாங்கினது, புதுசாக வாங்கினது இல்லை வேண்டாம். ஏன்டானா எங்கள் அம்மா யாருக்கும் பழைய பொருள் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொன்னேன். A4 சைஸ் பேப்பர் வச்சு நான் எழுதிட்டு இருக்கேன். சார் 2 பேப்பர் கொடுங்க சார் கொடுப்போம். அடுத்த நாள் காலையில் பேப்பர் காசு வாங்கிடுவோம், 1 ரூபா. டே நான் அவட்ட காசு வாங்கிட்டா அவட்ட காசு பேசிட்டால தங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்போ இலவசம் வாங்குவாங்க. இதே நீ பணக்காரங்கிட்ட பாருங்க, சர்வசாதாரணமாக. அதுதான் உதாரணம் சொன்னேன். கலைஞருக்கு இலவசமாக கொடுக்கும்போது முதல்ல வருஷத்துக்கு வாங்கினது பணக்காரங்க. கூலி வேலைக்கு போகிறவங்களே வேலைக்கு போயிட்டாங்க. முதல்ல வாங்கினது யாரு தான்? பணக்காரங்க. ஏழை தன்னை ஏழை என்று சொல்ல மாட்டான். பணக்காரன் பெருக்கத்து வேண்டும் பணிகள் இப்பதான் எடுத்துப்படுத்த. சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வந்தனாக இருப்பவனுக்கு ஏழை என்ற உணர்வு வரணும், ஏழையாக இருப்பவனுக்கு நான் பணக்காரங்கிற உணர்வு வரும். அப்படின்னால வாழ முடியும். ஏழை தன்னை ஏழைனா நீங்க நசிக்கிறீங்க. சோழனோடும் ஏழமை பேசு அவையா. ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லாத, நான் கவலையில் இருக்கிறேன்னு சொல்லு. கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லாத. யார்கிட்ட கூட நண்பனிடத்துல கூட சொல்லலாம். அவர் சொல்லாத அப்படிப்பாங்க. அதாவது எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன ஏழை ஆக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான். ஏழை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன சொல்றதுன்னா எங்கள் கிராமத்தில் சும்மா சொல்ற கதை. வாழை இலையை வாங்கிட்டு வர்றது, ஒரு சொட்டு நெய்யை நல்லா தடவி அதை பார்க்க முடியும் அப்படின்னு இலையை கொண்டு வெளியே போடுறது. என்ன நெய்யா ஊற்றி சாப்பிட்றோம், நம்மளும் நெய்யா வாங்கி ஊற்றி சாப்பிடுவோம்னு இவரை பார்த்து அவர் சாப்பிட்டு இலையாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அந்த இலையை சாப்பிடல, சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம், பாவனை செய்யலாம். அதில் ஏழை கணக்கானது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எங்கள் திருநெல்வேலிக்காரங்களுடைய தொழிலில் இருக்கிற ஒரு ரகசியம் சொல்கிறேன். முதல்ல நெல்லுக்கடை வைக்கிறவங்க பணக்காரங்க வைக்க மாட்டாங்க. அவங்க 10 ரூபாய் 20 ரூபாய் எண்ணி தருவாங்க. ஏழைகள் அதிகமாக இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. அவங்க தான் 500 ரூபா நோட்டை கும்பிட்டு நீட்டுவாங்க. சரிங்களா? 1000 500 நோட்டை 2000 ரூபாய்க்கு கும்பிட்டு நீட்டுவாங்க. அங்கே சம்பாதிச்சு தான் எங்கே வருவாங்க? சிட்டிக்குள்ளே வருவாங்க. ஆமாம், இருக்கிறது பார்க்கலாம். அதனால மாணிக்கவாசகர் அனுபவிக்க முடிய முடியாதுங்க. நான் அனுபவித்தேன்னு சொன்னாலே திருவாசகர் அடிபட்டோம். எல்லாம் இருந்தும் இல்லத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னதுனால்தான் யார் இந்த இடத்துக்கு வந்தா? அதுதான் புரியுதா? அடுந்த இருளார் ஆக்கை என்னுடைய உடம்பே ஒரு அறியாமையின் இருப்பிடம் ஆயிட்டுங்கிறார். அவர் உடம்பு அறியாமையின் இருப்பிடம் இருந்தால் திருவாசகத்தில் எழுத முடியும். இருளார் ஆக்கை இது பொறுத்துனா சுமந்துன்னு அர்த்தம். நம்ம உடம்பை நாம என்ன செய்வோம்? சுமக்கிறோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குமார். இதை இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர். இந்த திருக்குறளை புரிய வைக்கும்போது எங்கள் தமிழக அழகா சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இறங்குறோம், நம்முடைய லக்கேஜ் 50 கிலோ, அதை சுமந்தவருக்கு என்ன கொடுக்குறோம்? 50 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சுமந்தவருக்கு 50 ரூபா கொடுக்குறோம். நமக்கு 80 வயசு வரைக்கும் உயிர் எதை சுமக்குது? நம்முடைய 80 வயசு வரைக்கும் உயிர் எதை சுமக்குது? இப்ப திருக்குறள் சொல்லுங்க, ஈவல் வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை. எதை சுமந்ததுக்கு சம்பளம்? உடம்பை சுமந்ததுக்கு சம்பளம் தான் ஈதலும் இசைப்பட வாழ்தல். உயிர் எதை சுமக்குது? உடம்பை சுமக்குது. இருளார் ஆக்கை இது ஒருக்கு எழுச்சி பொறிக்கிறார்.
இந்த உடம்புல இருந்து நான் இழைச்சி போயிட்டேன். கண்டாய், இது உனக்கு தெரியும் எம்மானே தலைவனே. மருளார், மருளார்னா மயக்கம். மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமான் என்று. சாமி, நான் ஏதாவது ஒரு தெருவழியா நடந்து போனோம், மயக்கமுடைய மனமுடைய ஒரு பித்தன் வருகிறான்னு சொல்றாங்க அப்படிங்கிறார் என்று இங்கே என்னை கண்டார். நான் உன்னுடைய நினைவுல உலக நினைப்பு இல்லாம என்னை சுற்றி எதுவுமே என்ன நடக்குமே தெரியாம நான் போனேன்னா என்னை பார்க்குறவன் என்ன சொல்றான்னா மயக்கமுடைய மனமுடைய ஒரு பித்தன் வருகிறான்னு சொல்றாங்களா. யாரை பார்த்து? மருளார் மனத்து ஓர் ஓர் மத்தன், மத்தன்னா பித்தன். ஓர் மத்தன் வருவார் என்று இங்கு என்னை கண்டார். வெருளாவண்ணம். ஒரு கட்டத்தில் அவர் மேல ஒரு பயம் வரும். நம்ம யாரை கண்டு பயப்படுவோம்? ஒரு பித்தனுடைய தன்மையோட யாராவது இருந்தால் பயப்படுவோம். உண்மைதானே இல்லையா? இப்போ பஸ்ஸில் கொஞ்சம் பரட்டக்கலையோட உட்கார்ந்தாலே நமக்கு என்ன இருக்குது? பயமா இருக்குது. கொஞ்சம் பரட்டக்கலையோட உட்கார்ந்தாலே திடீர்னு ஏதாவது பண்ணிடுவாலும் பயமா இருக்குல்ல. ஏன்னா வெருளாவண்ணம் மெய்யன்பை பெறதான் வேண்டுமே. என்னை இந்த மயக்க நிலையிலிருந்து பிறர் என்னை அஞ்சாதபடி வெருளாவண்ணம் மெய்யன்பை பெற. மெய்யன்புங்கிறது இந்த இடத்துல வீடு வேறு என்ற பொருள்ல வந்தது. வீடு வேறு பெற புத்தகத்தில் ரொம்ப நேரமாகுதுன்னு நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதுமே தனியாக நோட்டு போட்டேன். இந்த நோட்டு 60 ரூபா, 60 முதல் 70 ரூபா அந்த நோட்டு மட்டும். அதை நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நேரம் நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிறது. வெருளாவண்ணம் மையன்பை பெறவே நான் வேண்டுமே. சரிதானே? கிளம்பலாம். மந்திரத்தின் பொருளை தொகுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்களுங்க இருளார் ஆக்க இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே. மருளார் மனத்து ஓர் உண்மத்தன். புரியுதா? இப்போ புரியுதா? மருளார் மனத்தோர் உண்மத்தன். 500 வருஷம் ஆக ஒன்றும் ஆகல. மருளார் மனத்து ஓர் உண்மத்தன் வருவான் என்று இங்கு எனை கண்டார். வெருளாவண்ணம் வெருளாவண்ணம் மெய்யன்பை பெற நான் வேண்டுமே. நான் பெற வேண்டுமே, பெற நான் வேண்டுமே. நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க ஸ்ரீ வழியாகலாம். சிவாய அனைவருக்கும் நன்றி. கிளம்பலாம்.